அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் இலக்கிய ஆளுமைகள் நேரம். இன்றைய இலக்கிய ஆளுமைகள் நிகழ்வுக்காக ஈசநேசன் மகசிரி ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். மகசிரி ஐயா அவர்களே வணக்கம். மதராஸ் கணபதி சீனிவாசன் என்ற ஈசநேசன் மகசிரி அவர்கள் கவிஞர், எழுத்தாளர், ஓவியர், ஆன்மீக இலக்கிய சொற்பொழிவாளர், அன்பு நேயம் மாத இதழின் நிறுவனர், ஆசிரியர். இதுவரை 85க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி குவித்திருக்கின்றார்கள். இதில் 50 நூல்களை மணிவாசகர் பதிப்பகம் மட்டுமே வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. ஆன்மீக நூல்கள் பெரிய அளவில் கொடுத்துள்ளார்கள். ஆன்மீக நூல்களை எழுதுகின்ற எழுத்தாளராக இருந்தாலும் கிரைம் நாவல்கள், சமூக நாவல்கள், குழந்தை இலக்கியம் என பல்வேறு இலக்கிய துறையிலும் தங்களுடைய ஆற்றலை பதிவு செய்துள்ளார்கள். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாணியில் முருகுபுகழ் 30 என்ற திருப்புகழ் பாடல்களை வழங்கியிருக்கின்றார்கள். திருவாசகத்துக்கு உரைநூல் 1008 பக்கங்களிலே தந்திருக்கின்றார்கள். வடமொழியிலிருந்து 9 நூல்களை மொழிபெயர்த்து தந்திருக்கின்றார்கள். மாதேவி மரகத வள்ளி என்னும் வரலாற்று புதின நூலை 3 பாகங்கள் எழுதி வெளியிட்டு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். சிவநேய பேரவை என்ற இலக்கிய ஆன்மீக அமைப்பை நிறுவி பல்வேறு வகைகளிலும் ஆன்மீக தொண்டு, சமூக தொண்டு, இலக்கிய தொண்டு, தமிழ் தொண்டு ஆற்றி வருகின்றார்கள். 365 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள். அத்தகைய பண்புகளுக்குரிய இலக்கிய ஆளுமை மிக்க ஈசநேசன் மகசிரி அவர்களை சந்தித்து உரையாட இங்கே டாக்டர் கார்முகிலோன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். கார்முகிலோன் அவர்களே வருக, உங்கள் உரையை தொடர்க. உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். அன்புலக சக்கரவர்த்திக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அன்பு நண்பர்களே, வாசிப்பை சுவாசிப்பாய் கருதுபவன் நான். பேரறிஞர் அண்ணாவை போல் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதிலே பெரு விருப்பம் கொண்டவன் நான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தொலைக்காட்சி பார்க்காமல், அரட்டை அடிக்காமல், புத்தகமே பெரும் துணை என்று வாசித்து வாசித்து மகிழ்பவன் நான். அதனாலே நான் என் அறிவை கொஞ்சம் விருத்தியாக்கியதும் உண்டு, அதனையும் சொல்ல வேண்டும். எத்தனையோ நூல்களை படித்துள்ளேன். சமீபத்திலே ஒரு மாமனிதரை பற்றி அவரை நேர்காணல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே அவருடைய பல படைப்புகளை ஒரு சேர வாசித்தேன், பிரமித்தேன். ஏனென்றால் ஐயா அவர்கள் ஆன்மீகத்திலே சித்த புருஷர் போல் இருப்பவர். எந்நேரமும் சிவனை சிந்தையிலே தேக்கி வைத்து சிவ தியானமாகவே இருப்பவர். அத்தகைய மாமனிதர் ஆன்மீகத்தை பற்றி எழுதினார் என்றால் அதிலே ஆச்சரியம் கொள்வதற்கு ஏதுமில்லை. ஏனென்றால் அவருடைய பழுத்த அனுபவம் பைந்தமிழ் பாக்களாய் வெளிவருகிறது என்று சொல்லலாம்.
ஆனால் அந்த மாமனிதர் சரித்திர நாவல் எழுதியிருக்கின்றார். சாண்டில்யன், கல்கி, எழுத்துலக பிதாமகர் விக்கிரமன் ஐயா போல் சரித்திர நாவல் படைத்திருக்கின்றார். மரகதவள்ளி 3 பாகங்கள். அதிலே ஒரு பாகத்தை நான் மதிப்புரை செய்திருக்கின்றேன். வியந்து நின்றேன், எப்படி ஆன்மீகத்தில் உச்சம் தொடுகின்றார். அடுத்து குழந்தை இலக்கியம் படைக்கின்றார், சமூக நாவல் படைக்கின்றார், மர்ம நாவல் படைக்கின்றார். இந்த மர்ம நாவலும் நான் மதிப்புரை செய்தேன். எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், இவர் எப்படி நேர மேலாண்மை செய்கின்றார், எப்படி இதுதான் எழுதணும்னு துணிஞ்சிட்டாருன்னா சிந்தனைகள் எல்லாம் அப்படியே அருவி போல் கொட்டும் போலும். அப்படி வியக்க வைக்கும் நடையிலே, எளிய நடையிலே, சிந்தனையை தூண்டும் வண்ணம் சிறப்பாக படைப்புகளை தருகின்ற ஒரு மனிதர் அவர்களை நேர்காணல் செய்கின்றோம். அதற்கு முன்பாக அவருடைய படைப்புகளில் ஒரு சிலவற்றை மட்டும் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். குழந்தை இலக்கியம். குழந்தை இலக்கியம் என்பது இப்போது மிகவும் தேவை. ஏனென்றால் அந்த பச்சை பிள்ளையா குழந்தை இருக்கும் போதே அதோட மனசுல நல்ல எண்ணங்களை விதைத்து விட்டால் சரியான விருட்சமாக அது இருக்கும். குழந்தை இலக்கியம் வெகு அவசியம். நம்ம ஐயா சித்த புருஷர், இவர் ஆன்மீகத்தில் நிறைய எழுதியிருக்கார். இவர் குழந்தை இலக்கியத்தை எதாவது எழுதியிருக்காரான்னு நான் தேடினேன். ஒரு புக்கு கிடைச்சி பாருங்க. பல புக்கு இருக்குது. நான் எடுத்துக்கிட்டது இந்த ஒரு புக்கு, பாலர் பாடும் பாடல். அந்த சந்த நடைய பாருங்க, பாலர் பாடும் பாடல் என்ன அழகாக வச்சிருக்காரு பாருங்க. அது பாருங்க, சைக்கிள் வண்டி. பிள்ளைங்கள்லாம் ஏன் சைக்கிள் வண்டியை விரும்புது பாருங்க. படிக்க வேண்டிய பாடசாலை பக்கத்தூரில் இருக்குது, படிப்புக்கேற்ற சாதனங்கள் பார்க்க பார்க்க மலைக்குது, சாலை வழியில் நடக்க நடக்க சலிப்பாக இருக்குது, காலை மாலை நடந்து போனால் காலெல்லாம் வலிக்குது, சைக்கிள் வண்டி ஒன்று இருந்தால் ஜாலியாக போகலாம், கைப்பிடியில் பையை மாட்டி காலால் பெடல் மிதிக்கலாம். அந்த பாட்டு அப்படியே போகுது. என்ன நம்ம கவனிக்கணும்னா, சின்ன பிள்ளைங்க அப்படி ஜாலியாக பாடிக்கிட்டே அப்படி குதிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும்? அதாவது குழந்தை பாடல் எழுதுறது ரொம்ப கஷ்டங்க ஐயா. நம்ம எப்படி ஒரு நாள் பெருசாக எழுதுறோம். ஏன்னா நம்ம அப்படியே பால பருவத்துக்கு மாறி இருக்கணும். அப்போ தான் குழந்தைகள் பாணிலேயே எழுத முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி உபதேச மஞ்சரி ஆட்டம் எழுதுவோம். அது தேவையில்லை. நம்ம அப்படியே 60-70 வருஷம் பின்னோக்கு போயிடணும். நம்ம பச்சை பிள்ளையா இருக்கும்போது எப்படி இருந்தோம், அப்படி ஒரு அருமையான பாட்டு இது. அப்புறம் இன்னொரு பாட்டு பாருங்க, அன்பின் வழி. இதில் சொல்றாரு பாருங்க, காக்கை குருவி எங்கள் சாதி காட்டி சென்றான் கவி பாரதி, தாக்கும் வகையில் சாதிகளை நோக்கி பேசுதல் விட வேண்டும். இதாங்க தேவை. இப்போ பச்சை பிள்ளையா இருக்கும்போது குழந்தைகள்கிட்ட சொல்லணும், இந்த ஜாதி மதம் இனம் மண்ணாங்கட்டி தெருப்புழுதி இதெல்லாம் தேவையே இல்லை. இறைவன் மனிதனை படைத்தான், மனிதன் சாதி மத பேதங்களை படைத்தான். அதெல்லாம் தேவையே இல்லை. எப்படி இருக்கணும்? அன்புமயமாக மட்டுமே இருக்க வேண்டும். அதை குழந்தைகள் மனசுல பதிய வைக்கணும். அந்த பணியை ரொம்ப அழகா பண்ணியிருக்கார் ஐயா. ஊக்கத்தோழமை வரவாகும், உள்ளம் மகிழும் உறவாகும், ஊரில் பெருமை உமதாகும், உள்ளம் கழிக்கும் வழியாகும். நிறைய சொல்றாரு அறிவுரை எல்லாம். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க தான் சிறப்பு. அடுத்து பாருங்க, இந்த புக் கதை கதையாம் காரணமா. நான் இதை படிக்கும்போது கதை கதையாம் காரணம் என்ன, அது நந்தி பகவான்லாம் இருக்கிறாரு, முனிவர்லாம் இருக்கிறாரு, என்ன கதையா இருக்குன்னு பார்த்தேன். ஃபுல்லாக படிச்சுட்டேன். ரெண்டுன்னு சொல்கிறேன் பாருங்க. இது அந்த ஸ்தல புராணம் மாதிரி ஒவ்வொரு எவ்வளோ நம்ம பாரதி சொன்னான்ல, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, தடிக்க விழுந்தா ஒரு புண்ணிய ஸ்தலம். அது மாதிரி கோயில்களை பற்றி அழகழகாக சொல்லியிருக்காரு. வாசிக்கிறவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு இந்த தலைப்பு வச்சிருக்காரு பாருங்க. தலைப்பு வச்சிருக்கிறதுலே அவர் எவ்வளோ கில்லாடின்னு தெரியும். இங்கே பாருங்க, ஒவ்வொரு இதுக்குங்க வணக்கம் பல முறை சொன்னேன் அப்படி ஒரு பாட்டு. அது என்னன்னு பார்த்தா அது ஒரு ஸ்தலம் இருக்கு அழகா. இது பாருங்க, திருடாதே
அந்த ராகம் அது ஒரு ஸ்தல புராணம் இருக்குது. அப்பா தேடினேன் வந்தது, அது என்ன போய் பார்த்தா அது ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்தின் பெருமை அருமை எல்லா தகவலும் அப்படியே குழந்தைக்கு சொல்கிற மாதிரி கதை மாதிரி ரொம்ப அழகாக கொண்டு போகிறார். ஸ்தல புராணம் சில பேர் ஒரே அடியாக தகவலை கொட்டி தலைவலி உண்டு பண்ணுவாங்க. பெரியவர்கள் கோபித்து கொள்ளக்கூடாது. ஸ்தல புராணம்னா படிக்கிறதுக்கே நமக்கு ஒரு டென்ஷன் ஆகிடுவோம். இந்த ஸ்தல புராணம் இப்படி தாங்க இருக்கிற ஸ்தல புராணம். என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க, சொல்வதை சுவைப்பட சொல்ல வேண்டும். அழகாக சொல்லியிருக்காரு. இந்த எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவர் சரித்திர நாவல் எழுதுறாரு, மர்ம நாவல் எழுதுறாரு, குழந்தை பாட்டு எழுதுறாரு. திருமுருகன் சதகம், இது ஆன்மீகம். திருமுருகன் சதகம்னு பாருங்க, இலக்கியம். இந்த இலக்கிய நயத்தோட எழுதுறது ரொம்ப கடினமான வேலை அது உண்மையிலேயே. திருமுருக வருகை, முருகப்பெருமான் வருகையை பற்றி இது பெரிய பாட்டு. சும்மா 4 பேர் சொல்கிறேன் பாருங்க. திருமாலயனும் காணா அனலின் திருவே குமரா வருக, கருவே இல்லா கனலே செம்மை கதிரே எதிரே வருக, திருவாய் அருளும் எழிலே முருகா தருக நலனே வருக. அப்படி போயிட்டே இருக்கும் பாருங்க. திருமாலயனும் காணா அனலின் திருவே குமரா வருக, ஒரு பெரிய புராண சம்பவம் அது. அடிமுடி காணா அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுவாங்க இல்லையா. சிவனோட சிரசை காண்பது யார், பாதத்தை காண்பது யாருன்னு திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் போட்டி வந்தது. கடைசியில் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. திருமால் ஒத்துக்கிட்டாரு, பிரம்மா போய் சொன்னார். அதனால தான் அந்த தாழம்பு பொய் சாட்சி சொல்லிச்சு. தாழம்பு திருவண்ணாமலை தத்துவம். அந்த தத்துவத்தை ஒரு மாபெரும் தத்துவத்தை 2 வரியில் அழகாக சொன்னார் பாருங்க. திருமால் அயனும் காணா அனலின் திருவே குமரா வருக, கருவே இல்லா கனலே செம்மை கதிரே எதிரே வருக. நெத்து கண்ணிலேருந்து வந்தவர் இல்லை, கருவறையில் வந்துதித்தவர் அல்லவே முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானின் வரலாற்று 2 வரியில் நச்சுன்னு சொன்னார் பாருங்க. கருவே இல்லா கனலே செம்மை கதிரே எதிரே வருக. அருணகிரிநாதர் பாடுற மாதிரி இருக்குல்ல. இவரு சித்த புருஷர் தானே, அது என்ன ஆச்சரியம். அடுத்து சேயம் சிறப்பு, இது பெரிய பாட்டு. அது அவ்வளவு சொல்ல போகிறது, ஒரு 4 பேர் சொல்கிறேன் பாருங்க. கருத்த முடி தொடுத்த சடை கழுத்திலத்தி மலரான், விருத்த செவி விழியின் ஒளி வடித்த நாசி எழிலான், சிறுத்த இது வெளுத்த நகை குரத்து வெள்ளி நாதன். அப்படியே போகுது. அந்த இதெல்லாம் பாருங்க, திருப்புகழ் வாசிக்கிற மாதிரியே இல்லை, இறை அனுபவத்தின் வெளிப்பாடு. அடுத்து பாருங்க ஐயாவோட அந்த ஆன்மீக அதுக்கு வருவோம். ஏன்னா சிவனை பேரவை அப்படி இப்படிலாம் வச்சு ஒரு சித்த புருஷர்ல இவர் இந்த ஆன்மீகத்துக்கு வருவோம். துணை வேதசாரம் மற்றும் ஆதிசங்கரர் பதிகங்கள். ஆச்சரியப்படுவீங்க, இந்து மதத்தில் நிறைய சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு ஒன்று தெரியலன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இல்லைன்னு ஒதுக்கிடுவோம். நமக்கு ஒன்று புரியலைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். அது நம்முடைய பேதமை. முன்னோர்களெல்லாம் அனைத்தையும் காரண காரியங்களோடே வடித்து தந்திருக்கின்றார்கள். அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே போதும். பெரியவங்களை காசி யாத்திரைங்கள்லாம் போவாங்கல்ல, அது இந்துக்கள் ஒவ்வொருவருக்கும் அது ஒரு கடமை போல் இருக்கும். அது ஸ்ராத்தம்னு பண்ணுவாங்க, திதி கொடுப்பாங்க, காசி கயா ஸ்ராத்தம் அப்படின்னு. அதில் இந்த கயாவில் தாயார் இருக்கு. அந்த பிண்டம் அந்த அண்ணன் இது வைப்பாங்க இல்லையா, அந்த 64 இது வைப்பாங்க. அதில் 1/4 16 அம்மாவுக்காகவே. ஆதிசங்கரர், பட்டினத்தார் இவங்கெல்லாம் தாயார் மேலே கொண்ட பக்தியை படித்தா கரையாத உள்ளமும் கரைந்து விடும். இந்த இதில் பாருங்க, அந்த கயா பின்ன தயார் வைக்கிற இதை ஆதிசங்கர் அற்புதமாக சொல்லியிருக்காரு. அது சமஸ்கிருத அறிவு உள்ளவங்களுக்கு தான் அதை படிக்க முடியும். அது தமிழில், ஏன்னா ஐயா பன்மொழி புலவர். அந்த சமஸ்கிருத இதை அதே நடையில், அந்த கருத்தினை அதே நடையில் அதே வடிவில் அழகுற தந்திருக்கின்றார்கள் செந்தமிழ். படிக்கும் அனைவருக்கும் அதை படிக்கும் போதே கண்கள் அப்படியே கண்ணீர் வரும். அந்த பிண்டத்தை அன்னைக்கு வைக்கும் போது கரையாத கண்ணஞ்சக்காரனும் கதறி அழுவான். பார்த்தா தெரியும். அங்கே வைக்கும்போது ஒருத்தர் கூட அப்படி வைக்க மாட்டாங்க, அழுது அழுது குலுங்கி குலுங்கி அழுதுட்டு தான் வைப்பாங்க.
தாயின் அன்பை, மகிமையை, பெருமையை சொல்கின்ற அந்த பாடல்கள். ஜஸ்ட் ஒரு ரெண்டு சொல்றேன் பாருங்க. உதிரத்தை உணவாக்கி உடலுக்கு சேர்த்தாய், விதியாலே தெரியாமல் கருப்பையில் உதைத்தேன், உதைத்திட்ட பாவம் பொறுத்தவளே உந்தன் வேதனை வெளியேற பிண்டம் வைத்தேன். அப்படி சொல்லி அந்த என்னென்ன தப்பெல்லாம் நம்ம அறியாம பண்ணினமோ அதுக்கெல்லாம் பரிகாரம் தேடுவது போல் அமைந்த சடங்கு அது. அப்புறம் பாருங்க, மார்கழி குளிரில் மாசி பங்குனியில் சோர்ந்திடச் செய்யும் சூரிய கொதிப்பில் என்னை காத்திட தன்னிலை மறந்தால். அம்மாக்கு வெயிலா, மழையா, குளிரா, பனியா ஒண்ணுமே தெரியல, உள்ள பத்திரமா இருக்கணும்னு நெஞ்சோடு நெஞ்சம் சேர்த்து தாய் தன் பிள்ளையை காத்தாளே, அந்த பிள்ளையின் நன்றி கடன். அப்படியே முன் பாவம் நீங்கடை பிண்டம் வைத்தேன். இதெல்லாம் இந்த ஒரு புக்கு படித்தா போதுங்க, ஒரு புக்கு படித்தா போதும். நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய சடங்குகள் அர்த்தத்தோடு செய்யணும். இது மாதிரி ஐயா நிறைய எழுதியிருக்காரு. இது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவர் எப்படி ஆன்மீகத்தில் உச்சம் தொட்டவர், ஒரு சித்த புருஷர். அவர் ஆன்மீகத்தை பற்றி எழுதினா அது ஒன்றும் பெரிய இதில், அவர் இறை அனுபவத்தை எழுதுகிறார். திருவாசகத்துக்கு விளக்கு உரை கொடுக்குறாரு, மர்ம நாவல் எழுதுகிறாரு, குழந்தைகளுக்கு பச்சை பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி பால பாடல்கள் எல்லாம் எழுதுகிறாரு. இது மாதிரி ஆதிசங்கரர் இதெல்லாம் இந்த மனிதர்கள் குறிப்பாக இந்துக்கள் செய்ய வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய, பின்பற்ற வேண்டிய இந்த சடங்குகளை எல்லாம் எழுதுகிறார்கள். இப்படி ஒரு மனிதரால் எப்படி பல்வேறு துறைகளில் பிரகாசிக்க முடிகிறது என்று நான் வியந்து நிற்கின்றேன். அப்படி ஒரு அதிசய மனிதர், இலக்கிய ஆளுமை ஈசனேசன் மகஸ்ரீ ஐயா அவர்களை இப்போது நாம் நேர்காணல் செய்ய போகின்றோம். ஐயா அவர்களுக்கு வணக்கம். 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 வணக்கம் ஐயா. ஒரு மாபெரும் இலக்கிய ஆளுமையை நேர்காணல் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. கேள்வி, நீங்க ஒரு அரசு உயர் அதிகாரியா இருந்தீங்க. நாங்க எல்லா இலக்கிய கர்த்தாக்களையும் கேட்கறது, உங்களுக்கு அந்த இலக்கியத்தின் மேல் எப்படி ஒரு ஆர்வம் வந்தது? அது எத்தனை வயசுல உங்களுக்கு அப்படி இலக்கியத்தின் மேல ஒரு ஆர்வம் வந்தது? இலக்கியத்தின் மேல் என்று தனிப்பற்றாக எனக்கு அப்பொழுது தோன்றவில்லை. பிற்காலத்தில் தான் அதுதான் இலக்கியம் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். என்னுடைய அன்னை எனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அந்த சின்ன சின்ன ஸ்லோகங்கள், அவர்களுக்கு தெரிந்த வகையிலே சொல்லும்போது, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்கின்ற அந்த கருத்தை எனக்கு அழகாக ஊட்டி வளர்த்தார்கள். அந்த ஊட்டிய அந்த தருணம் இன்றும் அது எனக்கு பயனளிக்கிறது. அந்த பணியோடு இல்லை, நாங்கள் கஷ்டப்பட்டோம், ஏதோ இருந்தோம் வளர்ந்தோன்றதெல்லாம் இல்லை, எப்படியோ இருந்தோம் இப்படியானோம். அப்படிதான் எங்களுடைய வளர்ப்புகள் இருந்தது. நான் அரசாங்க உத்தியோகத்திலே என்னை இறைவன் ஈடுபடுத்தியதற்கான காரணம், மக்களோடு மக்களாக பழகுவதற்கு ஏற்ற ஒரு துறையை எனக்கு அளித்தான். அது வருவாய்த்துறை. மற்றவர்கள் போல் வருவாய்த்துறையை கேவலமாக எண்ணாதீர்கள். அதில் உழைப்பவர்கள் 99 பேர் இருக்கிறார்கள். ஒருவர் வேண்டுமானால் எத்தனாக திரிந்திருக்கலாம். அதற்காக அந்த துறையிலே இருக்கவர்கள் படும் கஷ்டங்கள், இன்றைக்கு கூட வாக்கு வங்கியை கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்களால் தான் முடிகிறது. ஏனென்றால் அவர்கள் உழைப்பு அப்படி உண்மையான உழைப்பு. அதை செய்யும் போது அதை நான் பெருமையாகவே கருதுகிறேன். மக்களோடு என்னை பழகுவதற்கு ஒரு வாய்ப்பாக அவர் அளித்தார். அவர் கொடுத்தது இந்த பணி. இதுல இன்னொன்னு சொன்னோம், இதை எடுத்து ஒரு கல்லூரிக்கு பக்கத்தில் ஒன்று துவக்கி இருந்தார்கள். என்னை சிறிது நாள் இருக்க சொன்னார்கள். நான் அங்கே இருந்தேன். நான் தெலுங்கு பேசுவேன். ஆக தெலுங்கு பேசுவதை பார்த்து ஒரு தெலுங்கு பண்டிதர் ஒரு நாள் வரவில்லை, ஆண்டு விழா நடக்கப் போகிறது, அதற்கு ஒரு பாடல் அவசியம் என்று அவர்கள் சொன்னார்கள். சிறப்பு. நீங்கள் எழுதுங்களேன் என்று என்னை கேட்கிறார்கள். நான் என்ன எழுதுறேன், எனக்கு தெலுங்கு எழுத வராதையா, பேசுவதை நீங்கள் தமிழிலே எழுதுங்கள், நாங்கள் பாடிக்கொள்கிறோம் என்று. அப்போ நான் எழுதுறேன், அம்மா நானா செப்பின மாட்டா அந்துரு வினவாலி அப்படின்னு நான் எழுதுறேன். தமிழ்ல தமிழ்ல எழுதி கொடுத்தேன். ஆனா அந்த வார்த்தைகள் தெலுங்கு. அப்பா அம்மா சொன்னதை தாண்டா நீ எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற அந்த தத்துவத்தையும், ஆசிரியர்கள் கொண்டு வந்ததை கொடுத்ததையும் அந்த கவிதை வடிவிலே நான் தந்த உடனே அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். எங்க பண்டிதர் கூட எழுதியிருக்க மாட்டார். அப்ப எத்தனை வயசு உங்களுக்கு? அப்பொழுதே நான் 60 வயதாகிவிட்டேன்.
நான் எழுதின பாடல்கள் என்றால் என்னுடைய சிறு வயதில் எழுதின சினிமாவுக்கான பாடல்கள் போல் இருக்கும். அப்பொழுது எழுதினதெல்லாம் அப்பொழுது நான் சில 1-2 பாடல்கள் எழுதும் போது அங்கே இருப்பவர்கள் சொல்வார், அப்பா ராஜகவி, எங்க அப்பாவும் கவி எழுதுவாராம். எனக்கு தெரியாது, சொல் கேள்விதான். அவர் ராஜகவி, இவர் பாலகவி, இவரும் எழுதுவார் என்று அப்போது சொல்லுவார்கள். அந்த மாதிரி சிறு சிறு வரிகள் சின்னதாக கிறுக்கி கொண்டிருப்பேன். அதை பார்த்தே அப்படி சொன்னார்கள். அப்பொழுதே எனக்கு அந்த கவி ஆர்வம் இருக்கிறது, உள்ளத்திலே ஊறி இருக்கிறது. அதைத்தான் இன்றும் வெளிப்படுகிறது. தமிழ் என்றாலே எனக்கு ரொம்ப, அதுவும் தமிழ் ஆசிரியர் சரவணன் செட்டியார் என்று ஒருவர், அவர்தான் எனக்கு அந்த ஊக்கத்தை கொடுத்தார். ஆனா எப்படி கொடுப்பாருன்னா, டேய் எழுந்துடுற, நவகிரகத்துல ஒத்தைவன் எழுந்துரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னுவார். அவ்வளவு அன்பா தான் இருக்கும். ஆனா வெளியில பார்க்கும்போது திட்டுற மாதிரி இருக்கும். அது எல்லாருக்கும் புரியாது, நமக்கு புரியும். நமக்கு சொல்லி கொடுக்கறது தானே வந்திருக்காருன்ட்டு. அதை நான் உணர்ந்தேன். அவர் சொல்லி கொடுத்த அந்த தமிழ் இன்றும் என்னை வாழ்த்துகிறது. அதை வணங்கி என்னுடைய தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறேன். குரு பக்தி உங்க தமிழ் ஐயாவை சொல்றீங்க, நன்றியோட சிறப்பு. சரி, அதாவது முதல்ல நீங்க எழுத ஆரம்பிச்சது ஓகே, இந்த தெலுங்குல பண்ணாரு, கரெக்ட். அப்புறம் இந்த ஆன்மீகம்லாம் பின்னாடி எழுதுனது இல்லையா? முதல்ல நீங்க எழுதணும்னு எப்படி, இந்த சிறுவர் இலக்கியம் மாதிரியா, சமூக படைப்புகள் மாதிரியா, இல்ல இந்த ஆன்மீகம்னு ஒரே அடி ஆன்மீகத்தை எழுதி குவிக்கிறீங்க. இப்போ அந்த எப்படி இந்த ப்ராக்ரஸ் வந்தது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா? அதற்கு ஒரு காரணம் வந்து 1969 69 70 காலகட்டத்திலே நாங்கள் ஆலயங்கள் நானும் என்னுடைய துணைவியாரும் செல்ல ஆரம்பித்து விட்டோம். அப்படி செல்லும் போது சிறிதாக செல்வோம். அப்போது பணி செய்து கொண்டே இருக்கும்போதே நாங்கள் ஆலயம் செல்வதில் வந்து இல்லை. எங்கள் ஊரில் ஒரு கோவில் ஒன்று கட்டினோம், சிவாலயம் கட்டினார். சயனாவரம் என்று பொன்னேரி பக்கத்தில் இருக்கிறது. என்னுடைய ஊர் காஞ்சிபுரம், ஆனால் அது அவர்களுடைய ஊர், துணைவியார் ஊர். அந்த ஊரில அந்த ஆலயம் கட்டும்போது 48வது மண்டல பூஜையின் போது விழா நடக்கிறது. அங்கே வந்து ஒரு அன்பர் கேட்கிறாரு, டாக்டர் ராமநாதன் தான் தலைமையேற்றிருக்காரு. அவர் ஜட்ஜி அருணாச்சலம்ன்றவர் இருக்காரு, விசிறி சாமியார் போற்றக்கூடிய ஒரு பெரிய மகான். அவருடைய தம்பி இவர் ராமநாதன். அவர்கிட்ட இவர் எப்படி உங்களுக்கு நேசன், நீங்கள் இவரை வச்சு இது பண்ணுறீங்களே அப்படின்ன உடனே, இவர் என்னுடைய நேசன் இல்லை, அவர் ஈசனுக்கு நேசன் அப்படின்னு அவர் சொன்னார். அன்று முதல் நான் ஈசநேசன் மகஸ்ரீ ஆகிவிட்டேன். அதுதான் உண்மை. அப்படியே செய்யும் போது நான் இப்படி சென்று கொண்டே இருக்கும்போது 2012ஆம் வருடம் என்னுடைய முதல் நூல் பழமையான 108 ஆலயங்கள். இந்த ஆலயங்கள் வந்து அந்த நாள்ல சொல்லியிருப்பாங்க. அதற்கான டயாகிராம் எல்லாம் நானே போட்டேன். நான் போனேன், அந்த இடம் எப்படி போனேன், எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கிறது, எந்த இடத்துல போகலாம். ஒரு திருமணத்துக்கு நீங்கள் செல்கிறீர்கள், அங்கிருந்து சும்மா இருக்கீங்க 2 மணி நேரம் என்ன பண்ணலாம்னா வேற எந்த ஊர் பார்க்கறதுக்கு கூட போகலாம். அது இந்த ஊர் எங்க இருக்கு, எத்தனை கிலோமீட்டர்ல இருக்குன்னா அதற்கேற்ற வகைப்பாடுகளை செய்து கொண்டு போவதற்காக தொகுத்து இந்த நூலை நான் எழுதினேன். ஃபர்ஸ்ட் புக் இதுதான் என்னுடைய முதல் புத்தகம். சூப்பர். வேற எதுவுமே இல்லை. அதில் 108 சிறப்பு திருத்தலங்களை பற்றி நான் சொல்லுகிறோம். முக்தி தருமாலயங்கள் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, முக்தி தருமாலயங்கள் இன்றைக்கு சொல்றாங்க. நவகைலாய திருக்கோயில்கள், காசிக்கு சமமான தலங்கள், ஆதார தலங்கள், பஞ்சபூத தலங்கள், பஞ்ச ஆரண்ய தலங்கள், பஞ்ச தாண்டவ தலங்கள், இப்படி இன்னும் பிற வகைகள் எல்லாம் சொல்லிவர்கள். அவைகளெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக வெளியிடுகிறேன். ஏனென்றால் இதெல்லாம் நான் செல்லாமல் எழுதியது அல்ல. என்னுடைய பாதம் அந்த தலத்திலே பட வேண்டும், அப்பொழுதுதான் அது சரியாக இருக்கும் என்ற அளவிலே எல்லா ஆலயமும் நான் சென்று பார்த்த கோயில் எங்க இருக்கு, ஏது, எப்படி, அந்த போற வழி சகலமும் இருக்குது. இதை எடுத்தீங்களா, இதுக்கு ஒரு படிவம் செய்து கொண்டேன். ஆலயம், அமைவிடம், இறைவன், இறைவி, தலவிருட்சம், தீர்த்தம், சிறப்புகள் இத்தனையும் எழுதி இதற்காக ஒரு சில பாடல்களையும் அதில் நான் சேர்க்க ஆரம்பித்தேன். நான் எழுதுறது கவிஞர் எனக்கு அப்பவே பற்று. இந்த கவிதைகளை எழுதும் போது சிவதண்டு செய்வதற்கு பிறப்பெடுத்தார் குங்கிலியார், அந்தாதி பாடினார் அன்னைக்கு பட்டருமே, சிவனருளால் உத்திட்ட மார்க்கண்டேயன் உயிர் நீக்க வந்தமையன் உதைபட்டான் ஈசனிடம். இப்படி போக அந்த பாடல். கடைசியாக சிவனுக்கே கோள்கள் எல்லாம் அடக்கமென்று கடவுரில் கோள்கள் எல்லாம் நமச்சிவாயம். திருக்கடவுர்ல கோள்கள் வந்து அந்த இடத்துல சிவனுக்கே அடக்கலே ஆகிப்போச்சு அப்படின்றத சொல்லி நமச்சிவாயம் என்று நான் அதை முடிக்கிறேன். இப்படி இந்த நூலை எழுதி
மொத்த எண்ணிக்கை பார்க்கும்போது 108 வந்தது. நான் பழமையான சிவாலயங்கள் தான் எழுதினேன். 108 என்று முடிந்ததால பழமையான 108 சிவாலயங்கள் என்ற தலைப்போட 108 நீங்களா 108 போய் முடிப்போம்னு பண்ண அதை விட அதிகம் அது பார்த்து அகஸ்மாத்தா அமைஞ்சுதா 108. ஏன்னா இது நான் சொல்லல, பெரியவர்கள் சொன்ன அந்த வாக்கியங்களுக்கு தான் என்னுடைய இந்த நூல். கரெக்டா 108 அவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. பூர்த்தியா இருக்கு. ஆமா, அந்த அவர்கள் முடித்த அந்த நூல் எடுத்து பார்த்தா ஒவ்வொன்றும் நவகைலாயங்கள் நான் சொன்னோம், பெரியவங்க சொன்னாங்க நவகைலாயங்கள் 9, இப்படி ஒவ்வொன்றாக குறிப்பிட்டு ஒவ்வொன்றாக நான் எடுத்தேன் என்றால் 108 பதிகங்கள், 108 திருத்தல பதிகங்களை இதிலேயும் கொடுத்திருக்கிறேன். இதை ஒரு நண்பர் என்னை அப்பொழுது கேட்டார், நீங்கள் தேவாரம் படித்திருக்கிறீர்களா? படித்திருக்கிறேன். அதிலிருந்து இரு பாடல்கள் போட்டு திருஞான சம்பந்தன் போடாமல் நீங்கள் ஏதோ எழுதி போட்டு விட்டீர்களே அப்படின்னு என்னை ஒரு நண்பர் கேட்கிறார். நான் கேட்டேன், நீங்கள் அவர் எழுதும் போது நீங்கள் படித்தீர்களா? படிக்கவில்லை. அவர் காலத்தில் இருந்தவர்கள் படித்தார்களா? இல்லை. யாரோ ஒருவர் எப்பொழுதோ அவர்களுக்கு பிறகு படித்து இன்று நாம் அதை படிக்கிறோம். அதே மாதிரி என்னுடைய இந்த காகிதம் நாளைக்கு ஒரு நாள் 400 ஆண்டுகளுக்கு அப்புறமோ எப்போ இந்த ஒருவர் கையிலே கிடைத்து ஆகா அழகாக இருக்கிறது இந்த நூல் என்று அவர்கள் பதிப்பித்தால் அன்று இதையும் படிப்பவர்கள் இருப்பார்கள் என்று அவருக்கு பதில் சொன்னேன். இப்படிதான் இன்று எழுதுபவர்களை ஊக்குவித்தை விட்டு எழுதியவர்களையே செய்யுங்கள் என்பது எனக்கு உடன்பாடு இல்லை. புதுமைகளை புகுத்த வேண்டும், புதுமையாக அதில் சேர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமாக இருந்தது. இதை 2012 வெளியிடுகிறேன். அந்த வெளியிடல் போது எனக்கு சில நட்புகள் கிடைக்கிறது. அதுல மா முரளிதரன், அரிமா முரளிதரன், உதயம் ராம் இருந்தாரு. அவரு எனக்கு ஒரு 4 பேரை அறிமுகம் பண்ணாரு. அப்படி அறிமுகம் பண்ணவர்கள் எதிரொலி விஸ்வநாதன் ஒன்று, பிச்சம்மாள் ஒன்று, வெங்கட்ராமன் ஐயா ஒன்று, அதுக்கப்புறம் கீரனூர் ராமமூர்த்தி, அப்போ அவர் அவர் இவர்கள்லாம் வந்தார்கள். அந்த நூலை இது பண்ணாரு. சுவாமிநாதன் என்கின்ற மடிப்பாக்கம் ஆன்மீகவாதி தான் இதை வெளியிட்டுறாரு. அவர் பார்த்த உடனே இதை நான் கொண்டு போய் பெரியவாகிட்ட கொடுக்கணும், எனக்கு ஒரு 100 புக்கு வேணும்னாரு. அன்னைக்கே 100 புக்கு அவர் வாங்கிட்டு அந்த தொகையை அப்பவே கொடுத்துட்டார். எனக்கு எவ்வளவு ஊக்குவித்திருக்காரு இறைவன். அந்த மாதிரியான ஒரு நூல் இது எழுதின உடனே ஆற்காட்டு பற்றிய மாவட்டங்கள் பற்றிய அது ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அதுவும் இதே மாதிரி, அதுவும் 108 தான் வந்தது. இறைவனார் நான் எண்ணவில்லை. அதுல யாரும் என் ஊர் விட்டு போச்சு எல்லா இடமும். ஒரு இடம் இங்கேருந்து போறேன், அடுத்த கிராமத்துக்கு போகிறேன் என்றால் அந்த இடத்திலே இருக்கிற சிவனை நாங்கள் பார்ப்போம். நான் தான் போவேன். குறிப்பெடுப்பதெல்லாம் என் மனைவியார். அவர் தான் எழுதுவாங்க குறிப்பெல்லாம். இந்த பாரணத்தில் நான் தரிசனத்தோட சரி, அவர் தான் எழுதுவாங்க. அப்புறம் இங்க தான் இதை நூலாக்குவோம். ஆக அந்த மாதிரி அழகான ஒரு அமைப்பை எனக்கு ஆண்டவன் மனைவி மூலமும் கொடுத்திருக்கிறார் என்பது இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அருமை. அதான் 63 நாயன்மார்கள் சிவத்தொண்டு பற்றி இவர் குங்கிலி கிளைய நாயனா, இவர் கண்ணப்பிள்ளை நாயனா அப்படிலாம். அது மாதிரி நீங்கள் இன்னொரு வகையில் ஒரு நாயன்மாராக தான் உங்களை சொல்லணும். அற்புதமான சிவத்தொண்டு இது. ரொம்ப இந்த ஒரு புத்தகம் இருந்தால் இப்போ 108 கோயிலுக்கு டான்னு போயிட்டு வந்துடலாம். அழகாக போகலாம், போயிட்டு வந்துடலாம். கைடு, ரயில்வே கைடு மாதிரி சிறப்பு. இந்த நூலை பிற்பாடு சுப்பு ஆர்வம் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துட்டு அவர் ஒரு அணிந்துரை எழுதி எனக்கு அனுப்பிச்சாரு. சூப்பர். இது ஆற்காட்டுக்கான அந்த வட ஆற்காடு மாவட்ட ஆலயங்கள்ல நான் அதை அவருடைய இதை படிச்சிருக்கேன். அதை நான் இங்க சொல்லிக்கிட்டு இருந்தா இதுவா இருக்கும். நீங்க அதை பார்த்து உணர்ந்துக்கலாம். இல்ல வேறொரு சமயம் அதை பத்தி நம்ம இது பண்ணலாம். சரி, அது இன்னொரு எதுக்கு சொன்ன அவர் என்ன, இப்ப நீங்கள் சொன்னீர்களே சித்தர் என்று, அவர் உங்களையும் அவரையும் பார்க்கும்போது பார்வதி பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த சித்தர்கள் வகுப்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி அதெல்லாம் இறைவன் என்னை எழுதுவித்தது மட்டுமல்ல, என்னை பாராட்டுவதற்கும் ஆட்களை குவிக்கிறார். அதுதான் உண்மை. அது முற்றிலும் உண்மை. முற்றிலும் அதாவது நம்முடைய ஜீவிய காலத்திலே பாராட்டப்படுறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். காலம் கடந்து பாராட்டு யாருக்கு தெரியும். அருமை. சரி, இப்போ இது இந்த இறை அனுபவம் இதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு இப்போ இந்த சரித்திர அடுத்த கேள்வி ஒவ்வொன்றா கேட்குறேன். சரித்திர நாவல் மரகத வள்ளி, அது ஒரு புத்தக ஒரு பாகத்தை நான் மதிப்புரை பண்ணேன். அது உண்மையிலே சரித்திர நாவல் எழுதுறதுங்கிறது ரொம்ப கடினமான பணி. இது ஃபுல் ஹிஸ்ட்ரி இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் கதை கட்டி விட முடியாது.
ரைட்டா? அந்த இதில் இப்போ பிரமாதமாக எழுதியிருக்கல அந்த புக்கு 3 மார்க்கு. சரித்திரத்துக்கு இப்படி எழுதணும்னு என்ன தூண்டுதல்? அது வாட் ஹஸ் மேட் யூ டு ரைட் தட்? ஒன்று, ஆ நான் காஞ்சிபுரத்து ஆளு. சரி, ஆமாம், அது முக்கியமான தகவல். காஞ்சிபுரம் என்பது தொண்டை மண்டலத்தின் தலைநகர். கரெக்ட். தொண்டை மண்டலத்தை அன்று ஆண்டு கொண்டிருந்தவர்கள் பல்லவர்கள். அவர்கள் காலத்திலே எழுந்த தமிழ் சுவையும் அன்று நடந்த கலைச்சுவையும் மிகவாக இருந்திருக்கிறது. அதை வெளிப்படுத்துகிறார்களா தமிழகத்திலே என்றால் இல்லை. சேர சோழ பாண்டியர்கள் மட்டுமே இங்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது கூட எங்க போனாலும் தமிழகத்து சேர சோழ பாண்டியர்கள் என்ற மூவேந்தர் என்றே முத்திரை குத்தப்பட்டு உள்ளது. முத்திரை குத்தட்டும், நானும் தமிழன் தானே, எனக்கும் அந்த பங்கு அளிப்பு தான். தொண்டை மண்டலத்தை அதில் ஏன் சேர்க்கவில்லை என்பது தமிழகத்தில் இல்லையா? அது இருக்கிறதே. தொண்டை மண்டலத்திலே இருந்த அதே பல்லவர்கள் காஞ்சியிலே பெரிய பிரம்மாண்டமான கலைக்கூடங்களை எழுப்பி இருக்கிறார்கள். கல்விக்கு முக்கியமான இடமா இருக்கிறது. காஞ்சி பட்டுகின்ற சீனா வரை சென்று பரிமளித்திருக்கிறது. இவைகளெல்லாம் இல்லாது மகாபலிபுரத்திலும் அதற்கு இடையிலும் நிறைய ஆலயங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. கூரத்திலே முதல் கல் தளம் கட்டிய ஒரே இது பல்லவர்கள் தான். அப்படிப்பட்டவர்களை இவர் சொல்லுவது இல்லையே என்ற ஒரு வருத்தம் இருந்தது. அதற்காக நான் அவர்கள் வரலாறை தேடி பிடித்து ராஜமாணிக்கனார் எழுதிய அந்த நூல்கள் எல்லாம் படித்து மின் காதலையும் போய் நான் அதையும் தேடி அந்த நூலை தொகுக்க ஆரம்பித்தேன். இப்படித்தான் பல்லவர்களுக்கான இது எழுதும்போது ஏற்கனவே கல்கி எழுதிவிட்டார், சிவகாமியின் சபதம், சாண்டில்யன் எழுதிவிட்டார். இப்படி பலரும் எழுதிய அந்த கதைகள் இல்லாமல் நான் இடைப்பட்டு இதில் குறிப்பிடாத ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் பரமேஸ்வரவர்மனுடைய அந்த காலம்தான் எனக்கு வாய்த்தது. அதை அழகாக ஒரு புதினமாக நானும் அவர் பாணியிலேயே கொடுக்கணும் என்று கல்கி தான் இந்த இடத்திலே அவர் எனக்கு முன்னிலையாக. சரித்திர சம்பவம், சும்மா கற்பனை கதை கிடையாது, சரித்திரம் தான். நீங்கள் இப்பொழுது கூட அதில் படியுங்கள். அதாவது சமணர்கள் 7000 பேரை கொன்றார்கள் என்று இருக்கும். 7000 பேர்கள் இல்லை, அந்த ஊரு அது 7000 என்பது ஊர் தான். அந்த 7000த்துக்கு அத்தனை மக்கள் அவர் சொல்றது எப்படி இருக்கும்னா, வால்மீகி ராமாயணத்திலே குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அந்த காலத்திலே சித்தர்களும் மன்னர்களும் என்ன சொல்லுவார்கள் என்றால் 1ன்னா 10ன்னுவாங்க, 100ன்னா 2ன்னுவாங்க, 1000ன்னா 3ன்னுவாங்க. அந்த மாதிரி கணக்கு அது. ஆக 12 பேர், அது 7000ன்னா 12 × 4, 7000த்தை நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 32 பேர் வருது. அவ்வளவுதான். இந்த 32 பேர் சேர்த்தா நீ அவ்வளவு பெருசா 10,000 பேர் சேர்த்தா அது இது 8000ன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நான் எடுத்து தெளிவாக அந்த சரித்திர நாவலிலே குறிப்பிட்டிருக்கேன். அது அப்ப அது ஒரு வரலாற்று பதிவு, சும்மா கற்பனையே இருக்கக்கூடாது. அது அருமை. கற்பனை என்பது ஒரு துணை பாத்திரம் தான். அது இதனுடைய மெருகு ஏற்றுவதற்காக எழுதுறது. சாண்டில்யன் எழுதிய அந்த நடை, அதன் உடை, இதனுடைய பாவங்கள், கடலோரம் பக்கத்திலே இருக்கின்ற அந்த கன்னிகையை பார்த்து வியந்தான் என்று அவர் எழுதுவார். கன்னிகை பார்த்து வியந்தது உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது சரித்திரம் இல்லை. ஆனால் அவனுடைய அந்த பணி என்ன, அங்கு ஏன் சென்றான் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சரித்திரத்தை எழுதி அதை புதினமாக எழுதுகிறோம். நீங்க சொன்ன, நான் பேராசிரியர் கல்கியோட சரித்திர நாவலும் படிச்சிருக்கேன், சாண்டில்யனோட சரித்திர நாவலும் படிச்சிருக்கேன், எழுத்துல பிதாமர் விக்ரமனையா சரித்திர நாவலும் படிச்சிருக்கேன். இந்த சரித்திர இதுல உங்களோடது ஆன் பார் வித் தர் ஒர்க், ரைட், அருமை, பாராட்டுறேன். அதுலேயே முத்திரை பயிச்சிருக்கீங்க. சரி, இப்போ இந்த ஆதிசங்கரர் இந்த காசி யாத்திரை இதெல்லாம் இருக்கு. நீங்க காசி யாத்திரை போயிட்டு அந்த அனுபவத்தை ஒரு புஸ்தகமா போட்டீங்க இல்லையா? போயிட்டு வந்து சரி, அது காசி யாத்திரை அது ஏன் புஸ்தகமா போகணும்னு தோணிச்சு, என்ன காரணம்? அதாவது காசி யாத்திரை என்பது ஒரு இந்துக்களுக்கு சரி ஒரு முக்கியமான இடம். இப்போ அதே நீங்க மற்ற ஜெருசலேமுக்கு ஒருத்தர் போறவரும் மக்காவுக்கு போறவங்களும் முகமதியர்கள் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். ஆனால் இந்துக்கள் அதுபோல் நகரத்தை மறந்து விடுகிறார்கள். ராமேஸ்வரம் முதல் காசி வரை 2 ஆலயமும் தரிசிக்க வேண்டும் என்பது விதி. அதை விதித்தும் இவர்கள் எந்த விதி தன்னுடைய விதியினால் அதை பார்ப்பதில்லை. இவ்வளவுதான்.
ஆக அதை நான் தயாரித்து நான் சென்று அனுபவிக்கும் போது அதை எழுதணும். ஒரு 5-6 முறை காசிக்கு போயிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் அங்கே பிண்டங்கள் கொடுக்கறது அது இதெல்லாமும் பார்த்திருக்கிறேன். ஏன்னா கர்மா என்னுடைய தாய்க்கோ மற்றவர்களுக்கோ நான் செய்யும் போது அன்று அழுகையை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அவர்கள் சான்ஸ்கிரிட்டில் சொல்லிட்டா இன்றைக்கு சான்ஸ்கிரிட் வேணான்றோம். அப்படி கிடையாது. சான்ஸ்கிரிட் மொழியில் சொல்லி இருக்கிறது தமிழில் எப்படி இருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அதில் உணர்வீர்கள் என்பதற்காக தமிழாக்கம் செய்திருக்கிறேன். அந்த தமிழாக்கத்தின் தான் துணைவேத சாரத்தினுடைய அம்சம். அதிலே அதை அழகாக குறிப்பிட்டிருக்கிறேன். அதில் குறிப்பிடும் போது அவர் சொல்லுகிறார், 1ஆம் மாதம் எப்படி இருக்கும், 2ஆம் மாதம் எப்படி இருக்கும், 3ஆம் மாதம் எப்படி இருக்கும், 12 அந்த 10 மாதங்களும் தாயின் கருவறையிலே இருக்கக்கூடிய அந்த கஷ்டம். கருட்டு இருவரையில் நான் கிடந்தேன் அப்படின்னு அவர் சொல்றார். இருட்டு உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுது? அன்னைக்கெல்லாம் நமக்கு தெரியாது. அம்மாவை தான் திட்டுவோம், அம்மாவை தான் உதைப்பான். குழந்தை ஆனந்தமா உதைக்கிறாங்க. ஆக இப்படி அம்மா அனுபவித்த நம்முடைய துன்பங்கத்திலையும் இன்பமாக அனுபவித்த தாயை மறந்து விட்டான் என்றால் அவன் மனிதனே இல்லை, பிறப்புக்கு காரணம் அது அல்ல என்பதை நான் குறிப்பிட வேண்டும் என்பதற்காகவே இதை எடுத்து எழுதினேன். அதான் நீங்க சொல்றது கேட்கும்போது கல்ல ஜலம் வரும்படியா இருக்கு. அருமை. இது குறிப்பாக இந்துக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும். இதற்காக ஒரு 5 ஆண்டுகள் பொறுத்து நான் மறுபடியும் எழுதும் போது நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி போகணும் ஐயா, அங்க போய் மண்ணை எடுன்றாங்க, இங்க தண்ணியை விடுன்றாங்க, அங்க போய் பிண்டம் வைக்கின்றாங்க. அப்படின்னா அதற்கு சில விதிகளை வகுத்து இருக்கிறார்கள். அந்த விதி பிரகாரம் முதலிலே ராமேஸ்வரம் போங்கள், ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு போங்கள், காசியிலே விஸ்வநாதரை பாருங்கள், தாயாகிய நாராயணர், அம்மே நாராயணான்னு தான் சொல்லுவாங்க. தாயின்றது நாராயணர் தான். அப்போ அவர்கிட்ட தான் இந்த இதை சொல்லணும். நம்ம ஆண் வர்க்கம் உயிர் கொடுப்பவர் ஈசன், உடல் கொடுப்பவர் நாராயணன். ஆக பக்தி யார்கிட்ட இருக்கா? அம்மா பேர்ல இருக்கு இல்லையா நமக்கு. இதுதான் இன்றைக்கு வைகுண்டத்தில் ஊறி இருக்குது. அம்மா தான் வஸ்தின்னுவாங்க. அம்மா மட்டும் இல்லை, அப்பா வஸ்தி. எனக்கு அப்பா வஸ்தி, நான் சிவனை பிடிச்சிக்கிட்டேன். அதுதான் அந்த இடத்துல அந்த விஷயங்களை நான் இதில் பதித்திருக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ அது சும்மா ஒரு அனுபவம் மட்டும் இல்லை. காசி யாத்திரை அது எப்படி போகணும், எப்படி அனுஷ்டிக்கணும், முறைகள் அது படங்களோட, நான் போன இடத்துல இருக்க படங்களோட அதுல பல கருத்துக்களை உள்ளடக்கின ஒரு பொக்கிஷம். சந்தோஷம். சரி, இப்போ நான் அடுத்து ஒரு கேள்விக்கார். இந்த ஆன்மீகம் அது அதெல்லாம் இருக்கட்டும். சரி, சந்தோஷம், பெரிய பொக்கிஷம். அதெல்லாம் குழந்தைகள் பாட்டு, சிறுவர் இலக்கியத்தில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்து? அது ரொம்ப நிறைய பேர் சிறுவர் இலக்கியம்னா தே பே ஸ்கேண்ட் அட்டென்ஷன் டு தட். சிறுவர் இலக்கியம் முக்கியம், ரொம்ப முக்கியம். அதான் விதை வரும். அதில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்து? சிறுவர் இலக்கியம், குழந்தை இலக்கியம் என்றால் என் நினைவுக்குள்ளே வந்து உட்கார்ந்து விடுபவர் பி. வெங்கட்ராமன். பிவி என்கின்ற புதுக்கோட்டைக்காரர். கரெக்ட். அவருடைய அந்த சிரித்த முகம், சிந்தனையின் எண்ணம், அதெல்லாம் உள்ளடக்கியதும் அவரோடு இணைந்த சொல்லருவி முத்து ஸ்ரீனிவாசன் அவருடைய பங்களிப்பும் அதற்கு நிச்சயம் உண்டு. இவர்கள் இருவரும் முதல் என்னை எதிர்வழியார் அழைத்து கொண்டு வாசல் வசந்த பிரியனிடம் கவி படிக்க போகிறார். அங்கே கவி படித்து விட்டு வருகிறோம். பாரதி சுராஜ் நடத்துகின்ற கலைக்கழகத்திலே நான் உறுப்பினராகினேன். இப்பொழுது செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறேன். அந்த அளவுல நான் இது பண்றேன். ஆனா இந்த குழந்தை இலக்கியத்தை எனக்கு ஊக்குவித்தவர் நமது வெங்கட்ராமன் ஐயா தான். அவர் தான் சொல்லுவார், உனக்கு தான் பாடல் நிறைய எழுதுறீங்க, சின்னதா குழந்தைங்களுக்கு எழுதுங்களேன். அதுவும் சாதாரணமா எழுதணும். நீங்க ஒரு இது மாதிரி எழுதக்கூடாது. அன்று எப்படி அந்த அவர் பேர் அழவள்ளியப்பா எழுதினாரோ அதே மாதிரி துள்ளி குதிக்குது கன்று குட்டின்னு அவர் எழுதினார். அவர் பேர் அழவள்ளிப்பா, அப்புறம் பூவண்ணன், அந்த மாதிரி எழுதும்போது அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என்னுடைய நூலிலே நான் அப்படித்தான் எழுதியிருக்கோம். நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன், எல்லாம் பண்ணுவேன். எண்ணெய் எடுத்து கீழே போட்டா மல்லாந்து போட்டா மடிந்து விடுவேன். அது எது? கரப்பாம்பூச்சி. நீங்க எங்க வேணா பண்ணுங்க, அது மல்லாந்து படுத்துடுதுன்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் அதில் குறிப்பிட்டு சின்ன இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அது அந்த மாதிரி குழந்தைகள் அப்படியே ஜாலியா கை கூட்டின்னு பாடும்படியா இருக்கணும். ஆமா, இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். இவரு தத்துவார்த்தமா அப்படி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இதுல பாத்தீங்கன்னா முதல் பாடலே அதான் இருக்கும். சார், நான் 1வது படிக்கும்போது படிச்ச இன்னும் 4 வரி இருக்கு சார். அழவள்ளியப்பா சார்.
டெல்லிக்கு போனேன், நேருவை பார்த்தேன், சல்யூட் அடித்தேன், சாக்லேட் கொடுத்தார் அப்படி சொல்லுவார். அது 60 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது. இன்னும் எனக்கு நல்லா ஞாபகமா இருக்கு மனசு. அம்மா சாதம் விட்டுறாங்கன்னா அம்முன்னுவாங்க, நிலாவை காட்டுவாங்க. மேல பாரு வெள்ளி நிலா தெரியுது, மேலே பார்த்து கீழே பார்த்தா நம்ம வீடு இருக்குது. அதாவது குழந்தைக்கு வேற ஒண்ணும் தெரியாது, அது அங்க இருக்குது, நம்ம இங்க இருக்கோம். வாயத்திரை சாப்பிடு, பயத்தை பார்த்தா இன்னும் கொஞ்சம் வேணும்னு தோணுது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதை அவரை எழுதி அவர்கிட்ட காமிச்ச உடனே இது ரொம்ப சிறப்பா இருக்கு, நீங்க இதே மாதிரி இதை நிறைய பாடுங்க அப்படின்னாங்க. இதுல கதை சொல்லுகின்ற சில பாங்கான கதை ஒரு வரிகளும் எடுத்தேன். அதை நம்ம இந்த தமிழுக்காக ஒரு இது புக்கு எல்லாம் சேகரிக்கிறாங்களே, என்னது நான் சொல்றேன். அந்த இதுக்கு இதை எடுத்துக்கிட்டாங்க ஒரு பாடலையே. அது அகாடமி இருக்கும், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். அந்த மாதிரி இல்லை, அது வேற இன்னமும் அகாடமி. சரி, அதுக்கு இது பாடல் எடுத்துருக்கிறாரு. சரி, அது அந்த அளவுக்கு சிறப்பா இருந்திருக்கு. ஆக குழந்தைகள் இது பேர எழுதுறதுக்கு குச்சி மிட்டாய்னு எழுதினேன். ஆமா, அந்த அது கூட இருக்கு. அந்த குச்சி மிட்டாய்ன்ற இதுலயும் பதிகங்கள்ல அந்த மாதிரி ஒரு 6-7 குழந்தை பாடல்களை நான் எழுதியிருக்கேன். சூப்பர். 6-7 புஸ்தகம், குழந்தை பாடல் புத்தகம், 6-7 புஸ்தகம். அப்பா பிரம்மாண்டம். சரி, இப்போ எழுத்தெல்லாம் இருக்கட்டும், ஆன்மீக பணியெல்லாம் இருக்கட்டும், இப்ப சிவநேய பேரவைன்னு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அந்த சிவநேய பேரவை விழா நானும் பல வருஷம் விழா எல்லாம் கலந்துட்டு இருக்கேன். அந்த சிவநேய பேரவை அதை பத்தி ரத்தன சுருக்கமா சொல்லுவோம். சிவநேய பேரவை எப்ப ஸ்தாபிச்சது, அதோட நோக்கம் என்ன, ஒண்ணு இது மட்டும் தானே இல்ல கலை இலக்கியம் எல்லாமே அதுல உண்டா? நிறைய பேருக்கு விருது கொடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டேன், நான் கூட வாங்கியிருக்கேன். 2012 என்னுடைய இந்த நூல் பழமையான 108 வெளியிட்ட உடனே ரைட்டு அருகில் இருந்த எதிரொலியாரும் எவரும் என்னை தூண்டினார்கள். கீரனூர் ராமமூர்த்தியும் சொன்னார்கள், நீங்கள் ஒரு மன்றம் ஆரம்பித்து ஆன்மீகத்தை வளர்க்கலாமே என்றார்கள். அப்பொழுது அவர் எதிரொலியார் சொல்வார், வெறும் ஆன்மீகம் இல்லை, பாரதியும் சேர வேண்டும், இலக்கியமும் சேர வேண்டும், அப்படி ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்க வேண்டும், அதற்கேற்ற மாதிரி உங்கள் தலைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது கலை இலக்கியம் தொண்டு சொற்பொழிவு என்பதான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பை நிறுவி அதிலே மாணாக்கர்களை முதலில் கூப்பிடுவது என்று உத்தரவு. டிராயிங் போடுங்க அப்படின்னா வயலுக்கு சூரியனுடைய ஒளி அந்த மாதிரி இது. அப்புறம் பொங்கல் அதை எப்படி படைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஓவியங்கள் எழுத சொல்லணும், கவிதைகள் எழுத சொல்லணும். இந்த மாதிரி நிறைய பாராட்டுகள் கொடுத்து அவர்களை ஆன்மீகத்தை அவர்கள் மனதிலே திணிக்க வைப்பது தான் சிவநேய பேரவையின் தலையாய கொள்கை. அது இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறேன். தமிழுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இலக்கியத்தை புகுத்துகிறோம், அங்கே இலக்கியவாதிகளை கூப்பிட்டு பேச வைக்கிறோம், அவர்களை சொற்பொழிவாற்ற வைத்து மக்களை கேட்க வைக்கிறோம். இப்படி எங்களுடைய பணிகள் செய்வதோடு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களிடமே. ஏன்னா நான் சிவனை எண்ணுகிறேன் என்றால் சிவன் எல்லோருக்கும் உணவளிப்பவன், சிவநேய பேரவை. ஆமா, சிவனை நேசிப்பவன். அந்த நேசிப்பவனுடைய பேரவை எப்படி இருக்க வேண்டும், அனைவர்களுக்கு உணவு உண்டி இதெல்லாம் கொடுக்கணும். அப்போ அதையும் சேர்த்து தான் நம்ம இதில் செய்கிறோம். அது மழை காலங்களிலே நாங்கள் இங்கிருந்து ஒரு ஆட்டோவில் ஒரு நாளைக்கு 200 நபர்கள் வைத்து 40 நாள் நாங்கள் கொண்டு போய் அந்த கொரோனா பீரியடில் ஒவ்வொரு வீடாக கொடுத்தோம். சிவநேய பேரவை 2 ஆட்டோ ஒரு இருக்காங்க, 2 ஆட்டோக்காரன் இங்கே தான் இருக்காங்க. நட்ராஜன் ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க 2 பேரும் 2 புறம் அனுப்பிச்சு ஒரு நாளைக்கு 400 பொட்டலங்கள் இங்க வீட்டில் தயார் பண்ணி இங்கேருந்து கொடுத்தோம். அப்படியெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுதான் எங்களுடைய அந்த இதை குறைச்சிக்கிறோம். ஆசையை இன்னும் செய்யணும் நிறைய வந்துட்டு இருக்கு. நான் குறைக்க என்ன ஆகுதுன்னா அள்ள குறைவதில்லை, அது வந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த பணி இன்றும் தொடர்கிறது ஐயா. அதுதான் அதுல முக்கியமான இது சிவநேய பேரவை. இதுல அறிஞர் பெருமக்கள் நீங்க கேட்க போகிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. அறிஞர் பெருமக்கள் ஆங்கங்கே இருக்கிறார்கள். வெறும் கலைமாமணி பட்டமும் அதுவும் பெற்றவர்கள்னா அது கொஞ்சம் தான் கிடைக்க முடியும். ஆண்டுக்கு 1 ரூபா 20 ரூபா தான் கொடுக்குறாங்க. அப்போ இவர்களெல்லாம் கலைமாமணிகள் இல்லையா, கவிமாமணிகள் இல்லையா? இவர்களை நாம் பாராட்ட வேண்டாமா? அதற்கு சிவநேய பேரவை என்ன செய்கிறது என்று சிந்திக்கிறோம். எங்கள் செயற்குழுவில் அதை கூடி சிந்தித்து ஒருவருக்கும்
அவர்களுக்கு அவர்கள் செய்யும் பணியிலே பெற்றிருக்கிற மேன்மைக்கொப்ப விருதுகளை நான் வழங்கி இருக்கிறேன். அருமை. அப்படி வழங்கியது இதுவரை 375 தாண்டி விட்டது. 365 என்பது பழைய இலக்கு. இன்றைக்கு 300 இன்னும் 25 பேர் சொன்னால் 400 ஆகிவிடும். இதற்கு முக்கியமான காரணம் முத்து ஸ்ரீனிவாசன் ஐயா நடத்தும் புதுக்கோட்டை தமிழ் இலக்கிய தான். அவரு அதே மாதிரி விருது கொடுக்க புகழுக்கு மிஞ்சாதார் யாரும் இல்லை, போற்றுவார் எவரும் இல்லை என்று அவர் சொல்லுவார். ஆக அதை நான் கையிலே எடுத்துக்கொண்டு அவர் பாணியிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. சிறப்பு சிறப்பு. ஸோ உண்மையிலேயே நாங்கள் இந்த இலக்கிய ஆளுமைன்னா இலக்கியம், சமூக பணி அப்படின்னு பல்வேறு துறைகளில் சேவை புரிந்து வருகின்ற ஒரு மாமனிதரை ஈசனேசன் ஐயாவை சந்தித்தது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. உங்களோட ஆசீர்வாதம் எங்கள் எல்லாருக்கும் தேவை. தங்களுடைய பணிகள், அறப்பணிகள், இறைப்பணிகள், தமிழ் பணிகள் எல்லாம் நல்லா அமோகமாக நடக்கிறதுக்கு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். எங்களுக்கு உங்களோட ஆசீர்வாதம் தேவை. மிக்க நன்றி, வணக்கம். நிச்சயமாக என்னுடைய அருளாசி ஈசன் அழிக்க அள்ளி கொடுத்து கொண்டுதான் இருப்பேனே தவிர இதுல என்னன்னா, நான் இதுல எழுதுறதெல்லாம் என்னுடைய எண்ணங்களோ என்னுடைய செயல்களோ கிடையாது. என்னை நான் போய் ஒரு வாதவூர் அடிகளாரை பார்க்க போகிறேன். அவர் தங்கத்திலேயே திருவாசகத்தை எழுதி சிதம்பரத்திலே பதித்தவர். அவர் என்னை பார்த்து விட்டு காடவர்கோன் என்கின்ற அந்த அருட்பு மகானை பற்றி நீ எழுது என்கிறார். நம்ம 63 படிச்சிருக்கோம், அவ்வளவுதான். அவர் எழுதின ஒவ்வொரு பாடல்களும் வஞ்சியனன் உன்னுடையார் வாழ்தடங்கள் நீ சேர குஞ்சி குரங்கின் மேல் கொண்டிருந்து கஞ்சி அருந்தொந்தி கொண்டு வா என் முன் நெஞ்சே திருத்துருத்தி யான் பாதம் சேர் அப்படின்னு ஒவ்வொரு ஊரும் அது போகும்போது முக்காவாசியும் அவர் பாடினது அந்த பல்லவ மன்னன் தான். இவர் வேற யாரும் இல்லை. இப்ப என்கிட்ட ஏன் அவர் வந்தார்ன்றதையும் சொல்றேன். பல்லவ மன்னன் வரும்போது அவர் ஒவ்வொரு ஊராக போகின்ற அந்த பரமசிவனார் இருக்காரு மன்னன், அந்த பரமசிவன் ஆனவர் தான் ஐயடிகள் காடவர்கோன். அதற்காக சொல்லுகிறேன், என்னிடம் ஒருவர் வரியை இறைவன் கொடுக்கிறான் என்றால் அது ஒவ்வொன்றும் தொடர்பானது. அது எதுவும் தொக்காமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய பெருமக்கள் என்னோடு இருக்கும் வரை இது கண்டிப்பாக நிகழும். ஆண்டவன் எனக்கு அளிக்கும் அத்தனை அருளையும் உங்களிடம் சேர்த்து படிக்க வேண்டும். அவர்கள் உணர வேண்டும். என்னை பேட்டி கண்டமைக்கு உங்களுக்கு அதாவது இப்ப உங்களை பத்தி மட்டும் சொன்னா போறாது. உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது யாருன்னா மாமி தான். பார்வதி பரமேஸ்வரால் மாதிரி இருக்கேள் நீங்க. இப்படி பார்வதி மாமி வாங்க, பார்வதி பரமேஸ்வரால் மாதிரி இருக்கேள். உண்மையிலேயே என்ன சொல்றது, நாங்க பாக்கியசாலிகள். ஒரு அற்புதமான, அதாவது 2500 கோவில்களுக்கு மேல நாங்க திருத்தல யாத்திரை சென்றிருக்கிறோம் என்றால் அதற்கு இவர்கள் முக்கிய காரணம். அவர்கள் இல்லாமல் நான் ஆலயங்களுக்கு செல்லுவதில்லை. தனியாக போகிறேன், ஏதோ இங்க இருக்கிற 2-3 கோவில் வேணா போயிருப்பேன். பட் கோவில் தரிசனம் என்கின்ற எண்ணம் வரும்போது இவர்கள் என்னோடு இருப்பார்கள். அது நிச்சயம். இறைவன் எனக்கு அதை எங்களுடைய 62 வருட வாழ்க்கையிலே எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். சிறப்பு சிறப்பு சிறப்பு. இது நீங்க சொன்னல, இதான் ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். நிறைய பேர் இதெல்லாம் சொல்ல தன்னை பத்தியே சொல்லிட்டு பொய் பக்தி கூட சொல்ல மாட்டாங்க. இல்ல, நீங்க பார்த்திருப்பாங்க பாரதியார் மாதிரி பெண்ணை வாழ்க வென்று கூத்திடுவோம்டா. கரெக்டா சொல்லியிருக்கு. என்னுடைய பூஜை அறையிலே நீங்க பார்த்திருப்பீர்கள். இவர்களுடைய தாயாரும் தந்தையாரும் அங்கே இருப்பார். என்னுடைய தந்தையும் தாயாரும் இருப்பார். ஆக இரு குடும்பங்களும் ஒன்றிணைந்ததுதான். என்னை இவர்கள் எங்க மாமியார்னா மாப்பிள்ளை அவ்வளவு ஆசை அவங்களுக்கு. பிள்ளை மேல விட எம்பேர் ஆசையா இருப்பாங்க. அப்ப எவ்வளவு இது இன்னும் நிறைய சொல்லலாம். நேரம் போராது. பின்னாடி இன்னொரு பேட்டி நம்ம இன்னும் நிறைய பார்த்துப்போம். ரைட், நன்றி, வணக்கம். நன்றி. இறையருளும் இலக்கிய ஆளுமையும் சமூக பணிகளும் மிக்க ஈசனேசன் ஐயா அவர்களே, உங்களுடைய அனுபவங்களை தொகுத்து அழகாக வழங்கினீர்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி. டாக்டர் கார்மிகிலோன் அவர்களே, மிக சிறப்பான உரை நடத்தி ஐயா அவர்களிடமிருந்து சிறப்பான தகவல்களை எல்லாம் திரட்டி தந்துள்ளீர்கள். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்கள். தொடர்வோம். நன்றி. சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.